வெல்கம் டு வெற்றி ஐஏஎஸ் அகாடமி தென்காசி. இன்னைக்கு பகத்சிங் பற்றி பார்க்கலாம். பகத்சிங் எங்கே பிறந்தார் அப்படின்னா 1907 செப்டம்பர் 28 பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள லயல்பூர் மாவட்டத்தில் உள்ள ஜான் வாலா அப்படிங்கிற இடத்துல பிறந்திருப்பாரு. பெற்றோர் பெயர் சர்தார் கிஷன் சிங் வித்யாபதி. இவருக்கு பெற்றோர் பெயர் தந்தையான சர்தார் கிஷன் சிங்குமே சுதந்திர போராட்ட வீரர் தான். இவர் பகத்சிங் பிறக்கும் போது அவர் ஜெயிலில் தான் இருந்திருப்பாரு. சர்தார் கிஷன் சிங் ஜெயிலில் தான் இருந்திருப்பாரு. லாகூரில் உள்ள தனியார் பள்ளியில் தான் பகத்சிங் படித்தார். இவருக்கு 12 வயசு இருக்கும்போது ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்கும். இது எதுக்கு நடக்கும் அப்படின்னா 1919 ரவுலட் சட்டம் ஆங்கில அரசு கொண்டு வந்திருக்காங்க. ரவுலட் சட்டம் அப்படின்னா என்னன்னா, விசாரணை இன்றி யாரையும் கைது செய்து ஜெயிலில் போடலாம். அதான் ரவுலட் சட்டம். இதை எதிர்த்து 1919 ஏப்ரல் 13 பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அமிர்தசரஸ்ல ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற இடத்துல மக்கள் ஒன்று கூடியிருப்பாங்க. எதுக்காக ஒன்று கூடியிருப்பாங்கன்னா, அது அன்னைக்கு அவங்களோட பைசாகி திருவிழா. பைசாகினா அறுவடை திருவிழா. அறுவடை திருவிழாண்டு அவங்களோட ஒன்று கூடியிருப்பாங்க. இதனால ஆங்கில அரசு அவங்க அந்த கூட்டத்தில் இருந்தவங்க அனைவரையுமே சுட்டு கொண்டுருவாங்க. அப்போ பகத்சிங்கோட வயசு 12. இதை பார்த்து அப்பவே அவருக்கு ரொம்ப விடுதலை உணர்ச்சி ரொம்ப வருத்தப்பட்டு விடுதலை போராட்டத்தில் இறங்கியிருப்பாரு. ஒத்துழையாமை ரவுலட் சட்டத்துக்கு ஆதரவாக இருந்துச்சுன்னா ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் ஆரம்பிச்சிருப்பாரு. ரவுலட் சட்டத்துக்கு எடுத்து காந்தியடிகள் ஒத்துழைமை இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. இதனால ஒத்துழைமை இயக்கத்தில் காந்தியடிகளோட ஒத்துழைமை இயக்கத்தில் கலந்து கொண்டதுனால பகத்சிங் பள்ளி படிப்பை பாதியிலே நிப்பாட்டியிருப்பாரு. ஒத்துழைமை இயக்கம்னா ஆங்கில அரசோட இருக்கும், ஒத்துழைக்க மாட்டோம், பள்ளி படிப்பை தொடர மாட்டோம், வேலைக்கு போக மாட்டோம். அதான் ஆங்கில அரசு ஒத்துழைமை இயக்கம். அதனால ஒத்துழைமை இயக்கத்தில் பகத்சிங் கலந்துக்கிட்டதுனால பள்ளி படிப்பை பாதியிலே நிப்பாட்டிடுவாரு. 1924 சச்சின் சன்யால், சோவியத் சாட்டர்ஜி இது 2 பேரும் இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கான்பூரில் நிறுவியிருப்பாங்க. இது ஒரு புரட்சிகரமான அமைப்பு. அதில் பகத்சிங் இணைஞ்சிருப்பாரு. 1928 இவருடைய தோழர்களும் சேர்ந்து 1928 இந்துஸ்தான் சமதர்ம குடியரசு ராணுவம் அப்படிங்கிற பேரை மாற்றி வச்சிருப்பாங்க. 1928 இந்துஸ்தான் சமதர்ம குடியரசு அமைப்பு அப்படிங்கிற பேரை மாற்றிடுவாங்க. அந்த இந்துஸ்தான் குடியரசு ராணுவத்தோட பேர். 29 ஏப்ரல் 8 பகத்சிங்கும் PK தத்தும் மத்திய சட்டப்பேரவையில் ஒரு குண்டு வீசுவாங்க. இவர் ஏற்கனவே 1926 நவ்ஜான் பாரத் சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பிலே இருந்திருப்பாரு. இவர் 2 புத்தகம் எழுதியிருப்பாரு. சமதர்மம் என்றால் என்ன, நான் நாத்திகன். இந்த 2 புக்குமே ரொம்ப முக்கியமானது இவரோட புக்கு. 1929 ஏப்ரல் 8 பகத்சிங்கும் PK தத்துவும் மத்திய சட்டப்பேரவையில் குண்டு வீசுவாங்க. இதனால ஆங்கிலேய அரசு லாகூர் சதி வழக்கை போட்டு 1931 மார்ச் 23 தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க பகத்சிங்க்கு.